நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அரிசி மாவு தோசையை விட நல்ல டேஸ்ட்டாகவும் ப்ரோட்டீன் ஃபுல்லாகவும் இருக்கிற இந்த அடை தோசை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். இது நார்மலாக சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். இந்த அரிசி 1 கப் எடுத்துக்கிறேன். இந்த கப்பு தான் நமக்கு மெஷர்மெண்ட். இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன். பட்டாணி பருப்பு நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, லாஸ்ட்டாக 3/4 கப் அளவுக்கு உளுந்து. இது எல்லாத்தையுமே நல்லா 2 தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். பருப்பு எல்லாமே கொஞ்சம் ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அரைக்க போகிறோம். இதுக்கடையில் இன்னொன்றையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். சீரகமும் வத்தலும். இந்த சீரகம் வத்தலையும் நம்ம தனியாக ஊற வச்சுக்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்ததாக ஒரு 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இப்போ ஊறட்டும். இதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு நான் மிக்ஸி ஜாரில் ஒரு சில் தேங்காய் துருவி எடுத்துருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு பொரிகடலை, 2 மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக புளி, இது எல்லாத்தையுமே நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு கடைசியாக அதில் தாளித்து ஊற்றிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி, 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இதையும் கொஞ்சம் பரபரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு அரை பல்லாரியை நான் பொடியை நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நம்ம இதை அரைக்கும் போதே உப்பு போட்டு தான் அரைக்கணும். ஏன்னா தனியாக கலந்தோம்னா அது சரியாக கலந்து வராது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, அரைக்கும் போதே உப்பு போட்டோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதை நம்ம தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இதுக்கு என்ன பதத்தில் இருக்கும் அப்படின்னா, தோசை மாவு மாதிரி லூஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருந்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வைக்கிறாதீங்க, நல்லா வராது தோசை. இப்போ நம்ம தோசைகள் சூடானதுக்கப்புறமா இதை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இதை ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மெலிசாக இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும். நார்மல் தோசை மாதிரி ரொம்ப பேப்பர் மாதிரி வராது. நம்ம சுற்றி நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை அப்படியே திருப்பி போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நார்மலாக நம்ம தோசைக்கு எண்ணெய் ஊற்றி சுடுவோம் பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக வரும். முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சு பாருங்கள். அந்த வாசனையும் இந்த பருப்போட வாசனையும் அவ்வளோ மேட்சாக சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அண்ட் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.